Hi friends, welcome to Stella's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பிரியாணியிலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இனி இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நாம் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நம்ம சிக்கனை எவ்வளவுக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரியாணியோடைய டேஸ்ட்டே அதிகமாகும். நம்ம ஃபஸ்ட்டு டேயே சிக்கன் வாங்கி ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிட்டா கூட நல்லாயிருக்கும். இனி நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் ஷாய் ஜீரா சேர்த்து அந்த தண்ணியை நல்லா கொதித்து வரட்டும். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாம் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி நாம் பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து அதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் உருகுனதும் இதில் ஒரு வெங்காயத்தை இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளி பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நாம் இதில் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்கலாம். இதை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. இது ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனாலும் சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு இல்லையா. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கிரேவியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நமக்கு லாஸ்ட்டு தம் போடச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இனி நாம் பிரியாணியை தம் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாட் வைக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு லேயர் அதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் பொரித்து வச்சுருக்கிறேன், அதையும் இதுக்கு மேலே போடலாம். அடுத்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவிலையும் கொஞ்சத்தை இதுக்கு மேலே போடணும். இதே ப்ராசஸை நம்ம இனி திரும்ப பண்ணணும். கொஞ்சம் சாதம், மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, மிச்சம் இருக்கிற கிரேவியவும் இதில் மேலே ஊற்றிடலாம். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குங்குமப்பூ கலந்த தண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது கடைசியாக ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இதை மிதமான சூட்டில் வச்சு எடுக்கணும். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறமா
நம்மளோட சுவையான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணும்போது பிரியாணி எல்லாம் நல்லா ஓரத்துலேருந்து எடுக்கணும். அப்போனா நம்மளுக்கு ரைஸு, கிரேவி, நம்மளோட அந்த சிக்கன் பீஸ் எல்லாமே சேர்ந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.